வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா இட்லி பொடி செய்ய போறோம். இப்போ 1/4 கிலோ பாக்கெட்லயே விற்கிது. அந்த 1/4 கிலோ பாக்கெட் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிடுது. கப்பில் இருந்தால் 1/4 கப் 1.25 கப் அளவு 1/4 kg चना दाल. It's some oil. चना दाल and உளுந்து दाल ரெண்டும் சேம் மெஷர்மெண்ட், ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான். 1/4 கிலோன்றது 1/4 கப். பிளாக் உளுந்து இருக்கிறதால பிளாக் போடுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஒயிட் மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் அண்ட் ஒயிட் சேர்ந்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கலர் தெரியும். அந்த ஒயிட் கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். வெறும் பிளாக் போட்டிங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்ததும் எடுத்து வச்சுருங்க. ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. புளி டேம்ரின் இருக்குல்லையா, அது கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஹிங் பெருங்காயம் அதுவும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. புளியும் பெருங்காயமும் டேம்ரின் அண்ட் ஹிங் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. 100 கிராம்ஸ் ட்ரை சில்லி, 100 கிராம் காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. குவார்ட்டர் கப் சிசம் சீட்ஸ், எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு 1/4 கப்பு 50 கிராம்ஸ் 50 கிராம் அளவுக்கு. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு அரைச்சிடுங்க. இப்போ நம்ம மிளகா அரைச்சாச்சு. அது கூட சேர்ந்து இந்த பருப்புங்கள்லாம் போட்டுடலாம். எள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு கூடவே இந்த வெல்லம் ஒரு பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டு கொடுக்குமே. புளி வெல்லம் கட்டாயம் இந்த பொடிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுது.